السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பொதுவாக உண்மையாக நடத்தல், உண்மையாக இருத்தல், உண்மை பேசுதல், உண்மையான உள்ளத்தோடு இருத்தல் என்பது மனிதனுக்கு ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் என்பதில் சந்தேகம் இல்லை. காரணம், யாரிடத்திலே உயர்ந்த தாங்கக்கூடிய சக்தி, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலை, பொறுத்து போகக்கூடிய உணர்வு யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் உண்மையாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும், உண்மை பேச முடியும். யாரிடத்திலே பொறுமை என்கின்ற தன்மை குறைவாக இருக்கிறதோ, எதையும் அதாவது எதிர்கொள்கின்ற அந்த ஹிம்மா, அதாவது உயர்ந்த அந்த லட்சியம் யாரிடத்திலே குறைவாக இருக்கிறதோ, யாரிடத்திலே எதையும் தாங்கக்கூடிய மனோநிலை குறைவாக இருக்கிறதோ அவர்களால் உண்மை பேச முடியாது. காரணம், உண்மையை பொறுத்த வரைக்கும் மனிதன் எப்பொழுதுமே சரியே செய்து கொண்டிருப்பான் என்பது இல்லை. தவறும் மனிதன் என்ன செய்வான். எப்பொழுதுமே சரிதான் செய்து கொண்டிருப்பான் என்பதில்லை. மனிதனுடைய இயல்பு தவறும் என்னது செய்யக்கூடிய இயல்பு மனிதனிடத்தில் இருக்கிறது. உண்மைதான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்துவிட்டால் அந்த தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இடத்துக்கு அவன் என்ன செஞ்சிருவான், வந்துடணும். குடும்பத்துக்குள்ள, நண்பர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், சமூகத்தில் சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வரும். காரணம், மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன், மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன் என்பதனால ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்யும் வரும். யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள என்றால் உண்மை சொல்லல். யாரால் அதை செய்ய முடியும்? யாரிடத்திலே உயர்ந்த பொறுமை இருக்கிறதோ, யாரிடத்திலே உயர்ந்த லட்சியம் இருக்கிறதோ, தாங்குகின்ற சக்தி யாரிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறதோ அவரால் மட்டும்தான் அதை சொல்லி அதனது விளைவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை என்ன செய்யும், உண்டாகும். இல்லை என்று சொன்னால் அவர் முதலாவது என்ன பார்ப்பார் என்று சொன்னால், மிகவும் லேசான வழி, வெளியேறுவதற்கு மிகவும் லேசான வழி என்ன? பொய். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, வெளியேறுவதற்கு மிகவும் லேசான வழி இந்த பொய் என்பது. அதே போன்று உள்நுழைவதற்கு மிகவும் கஷ்டமான வழி எது? உண்மை என்பது. வெளியேறுவதற்கு மிகவும் லேசான வழி பொய், நுழைவதற்கு மிகவும் கஷ்டமான வழி உண்மை. இந்த நிலைமை என்ன செய்யும், மனிதனிடத்திலே உருவாகும். இந்த குணங்கள் இல்லை என்று சொன்னார். இந்த அதாவது தவறு என்கின்ற அம்சம் மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய நடக்கும். குடும்பத்தில் நடக்கும், நண்பர்களுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில், இப்படியெல்லாம் தவறுகள் நடக்கும். தவறை ஏற்று பழகக்கூடிய தன்மையை நாம் உருவாக்குவதாக இருந்தால் இந்த உண்மை என்ற பண்பாடு எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், உருவாக வேண்டும். பெரும்பாலும் எல்லோரும் உண்மையாளர்கள் தான் ஒரே இடத்துல தவிர, எதுல தவறு செய்யற இடத்துல தவிர. மற்ற எல்லா நேரத்திலும் உண்மையாகவே நடந்து கொள்வார்கள். மற்ற எல்லா நேரத்திலும் உண்மையாக நடந்து கொள்வார்கள், உண்மை பேசுவார்கள், உண்மை சொல்வார்கள், உண்மையான எண்ணத்தோடு இருப்பார்கள். சில பொழுது அவர்களது உண்மையை நினைச்சு அவங்களே அழுது கொள்வாங்க. அந்த அளவுக்கெல்லாம் உண்மையா இருப்பாங்க. ஆனால் தவறு என்று வந்து விட்டால், மற்றவர்களுடைய உரிமை, மற்றவருடைய ஹக்கு அல்லது தான் செய்த ஒரு தவறை ஏற்றுக்கொள்ளல் என்கின்ற ஒரு நிலை வந்து விட்டால் அங்கதான் மனிதன் என்ன செஞ்சிடறான், தலைகீழாக மாறிவிடக்கூடிய நிலை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். என்ன காரணம்? அதாவது நான் இப்படி செய்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு மனைவிடத்தில் சொல்வதோ, ஒரு பிள்ளை இடத்துல சொல்வதோ, நண்பரிடத்தில் சொல்வதோ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குது. முதலாவது எதை உருவாக்குது? இதை சொன்னால் என்னென்ன விளைவு இருக்குது, இதை சொன்னால் என்ன நினைப்பான், என்ற தகுதியை பற்றி என்ன நினைப்பான், நாளைக்கு இவன் என்னை மதிப்பானா, நாளைக்கு இவன் என்னை ஏற்றுக்கொள்வானா, அல்லது இதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் சொல்வதன் மூலம் அவன்கிட்ட நிறைய ஏச்சி என்ன செய்யும், வாங்க வேண்டியிருக்கும் என்கின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் வருது. அப்படி இந்த வந்த உடனே அவன் என்ன செஞ்சிடறான், பொய் சொல்லி விடுகிறான். அப்படி என்றால் என்ன, தாங்கக்கூடிய சக்தி அவனிடத்தில் என்ன இல்லை, பொறுக்கக்கூடிய மனோநிலை அவனிடத்தில் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி உண்மையில தான் உயர்வு இருக்கிறது. எந்த ஒரு மனிதனிடத்திலும் எது போய்விட்டாலும் உண்மை சொல்வதன் மூலம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன என்று சொன்னால், இவனை நம்பலாம் அப்படி என்ற தகவல் அவனுக்கு கிடைச்சிடும். நீங்க எப்படிப்பட்ட தவறு நடந்தாலும் சரி, உண்மை ஏற்றுக்கொள்கின்ற பண்பு, உண்மையை சொல்லக்கூடிய பண்பு உங்களிடத்தில் இருந்தால் மக்களிடத்தில் ஒரு விஷயம் பாதுகாக்கப்படும், குடும்பத்தில் ஒரு விஷயம் பாதுகாக்கப்படும், நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு விஷயம் பாதுகாக்கப்படும். என்ன? இவனை நம்பலாம். என்ன செய்யாது, ஏதாவது எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி
ஒரு விஷயத்தை செய்தாலும் செய்யாது விட்டால், ஒரு காரியத்தை அவன் மூலம் செய்து கொள்ள முடியாது விட்டாலும் நேர்மையில் என்ன எந்த குறையும் இல்லை என்கின்ற இடத்துக்கு என்ன செய்வார், வரக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே மிக முக்கியமாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பாக சொல்வார்கள் நம்பிக்கை பலம். நம்பிக்கை பலம். ஒரு இடத்துல மிகவும் நம்பிக்கையாளர் வேலை ஒப்படைக்க முடியாது, பலம் இல்லாது விட்டால். பலம் இல்லாது விட்டால் நம்பிக்கையாளர் என்பதற்காக வேலை என்ன செய்ய முடியாது, அதாவது ஒப்படைக்க முடியாது. மக்களை பார்க்கலாம், நீங்க சாதாரணமாக இது ரெண்டையும் சரியா அளந்து கொள்ள மாட்டார்கள். ஆட்சியில நேர்மையின்மை, ஆட்சியில ஒரு தவறானது நடக்குது, ஊழல் நடக்குது அப்படியெல்லாம் சொல்வார்கள். சொல்லிட்டு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். நேர்மையான ஆட்சியாளர்லாம் சரியாக ஆட்சி செய்வார்கள் அர்த்தம் அல்ல. மக்களுக்கு அது சரியான அந்த பார்வை இல்லாதனால என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு உண்மை சொல்லக்கூடிய நேர்மையான வாய்மையுள்ள ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். ஏன்னா எல்லாமே ஊழலும் பொய்யும் மலிஞ்சு கிடக்கிறதுனால. ஆனால் நேர்மையான ஆட்சியாளர் சரியா ஆட்சி செய்வாங்க நினைக்கிறீங்களா? இல்லை, பலம் இருக்கணும். எதிர்க்கணும், பலம் இருக்க வேண்டும், அதுக்குரிய சக்தி இருக்க வேண்டும், நிர்வாக திறமை இருக்க வேண்டும். எனவே நிர்வாக திறமை இருந்து நேர்மை இல்லாது விட்டாலும் சரி, நேர்மை இருந்து நிர்வாக திறமை இல்லாது விட்டாலும் சரி, ஆட்சி என்ன செய்யாது, சரி வராது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் நீங்க பார்க்கலாம், என்ன இன்ன கைர மனிஸ்தஜர்தல் கவியுல் அமீன், இவரை வேலைக்கு அமர்த்தி கொள்ளுங்கள். ஒரு மகள் சொல்றா, வேலைக்கு அமர்த்துகின்றவர்களிலே இவர் பலசாலியும் தான் நம்பிக்கையாளர் இருந்தார், பலசாலியும் தான் நம்பிக்கையாளர் இருந்தார். இவர்கிட்ட நேர்மை உண்மையும் இருக்குது, அதே நேரம் பலமும் என்ன செய்து இவர்கிட்ட இருக்குது அப்படி இடத்தை பார்க்கிறோம். எனவே நாங்கள் எப்பொழுதும் எங்களை சுற்றி உள்ள அந்த குணங்கள் பண்புகளை சரியான முறையில் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ உண்மை சொல்லல் என்கின்ற இந்த பண்பு எங்களிடத்தில் வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதாவது பொறுமை காத்தல், உயர்ந்த லட்சியம், தாங்கக்கூடிய சக்தி, இவைகள் எல்லாவற்றையும் நிறைய வளர்த்து கொள்ள வேண்டும். வளர்த்து கொண்டால் என்னதான் நம்ம அதாவது எதை இழந்து விட்டாலும் உண்மை சொல்வதன் மூலம் நம்ம கௌரவத்தை, மரியாதையை, செலவே நம்பிக்கை எல்லாம் இழந்து விட்டாலும் சரி, எங்களை கடைசியா என்ன எஞ்சும் அப்படின்னு சொன்னால், இவர் நேர்மையானவர், எதுவாக இருந்தாலும் இவரிடத்தில் இந்த தகவலை என்ன செய்யலாம், எடுக்கலாம் என்கின்ற அந்த மனோநிலை மிஞ்சும். சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், சில அறிஞர்கள் ஒரு பெரிய ஒரு அறிஞர் தனது மகனுக்கு என்ன செய்றாரு, அதாவது தனது மாணவருக்கு அல்லது மகனுக்கு உபதேசம் செய்வதாக இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரௌதத்துல் உக்கலா என்ற நூலில் பதிவு செய்கிறார். அவர் அப்படி பதிவு செய்கிற நேரத்தில் அந்த பெரிய அந்த உபதேசத்தில் ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னால், எல்லோருக்கும் பேச்சிலே ஆச்சரியத்தை வெளிப்படுத்தாதே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றார். எல்லோருக்கும் பேச்சிலே ஆச்சரியத்தை வெளிப்படுத்தாதே, இது ஒரு அழகான ஒரு உபதேசம். எல்லாருக்கும் ஒரு பண்பு இருக்கு, அது பொதுவாக இயல்பான ஒரு பண்பு. சும்மா உள்ளதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு பதில் சொல்றது, சும்மா உள்ளதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு பதில் சொல்றது, அப்படி நடந்ததா அப்படின்னு கேட்கறது எந்த முக்கியத்துவம் இல்லை. இவனுக்கு அதை பத்தி கரிசனை இல்லை, சொல்றவனு அதை பெருசா நினைச்சு சொல்லல. ஆனா பேசுற டைம்ல எப்படி பேசுவோம், ஓ அப்படி நடந்ததா, என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்தி கொண்டே பேசுவாங்க. எல்லா பேச்சிலையும் எந்த பேச்சு பேசினாலும் சரி ஆச்சரியமா கேட்கிற மாதிரி என்ன செய்வார்கள், கேட்பார்கள். அவர் சாதாரணமா பேசுவாரு, ஆனா இந்த ரிப்ளை பண்றவர் என்ன செய்வாரு, ஒரு ஆச்சரியமா பதில் சொல்ற மாதிரி அவர் ரசிக்கணும் என்பதற்காக, அவரை நான் கணக்கெடுக்கிறேன் என்பதற்காக, அவர் சொல்வதை நான் என்னது கேட்கிறேன் என்பதை காட்டுவதற்காக என்ன செய்வார்கள்டா, ஒரு சாதாரண ரிசல்ட் எல்லாம் என்ன செய்வார்கள், இந்தியாவில் மோடி தான் ஆட்சியில் இருக்கிறார், அப்படியே அவர் ஆட்சியில் இருக்கிறான்னு கேட்பாங்க. இது ஆச்சரியமான விஷயமா? ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆனா அந்த சொல்றவரை அவர் ஒரு மனசு வந்துடக்கூடாது, நான் அவரோட கருத்தை கேட்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துவதற்காக ஆச்சரியமாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இப்படி மக்களுக்கு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி பேசாதே அப்படின்னு அட்வைஸ் பண்றார். காரணம் என்னண்டா, நீ எதுக்கு உண்மையை ஆச்சரியப்படுற, எதுக்கு பொய்யா ஆச்சரியப்படுறன்னு அவனுக்கு விளங்காது. அதனால உன்கிட்ட எந்த ஒரு அதாவது மார்க்ஸையும் எதிர்பார்க்க மாட்டான். உன்னோட வார்த்தையில பெருமதி இல்லாம போயிடும். நீ எதுக்கு மரியாதை கொடுக்கிறாய், எதுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு தெரியாம போயிடும். இதுக்கு நீ மரியாதை கொடுக்கறியா, இதுக்கு மரியாதை கொடுக்கறியா, இதுக்கு உன்னிடத்துல வெளிவு அதிகமா, இதுக்கு வெளிவு அதிகமா, எது உன்னிடத்துல அதாவது தாழ்ந்த நிலையில் இருக்குது, எது உயர்ந்த நிலைக்கு தெரியாது. ஏன் எதை சொன்னா நீ எப்படி பேச போற, ஆச்சரியமா தான் என்ன செய்ய போற, அப்படி நடந்ததான் கேட்க போற என்பதனால ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி பேசாத என்ற ஒரு உபதேசம் செய்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதை பழக்கத்துக்கு கொண்டு வரது ஒரு கஷ்டம். ஒரு மனிதர் பேசுற நேரத்தில் சாதாரணமாக சிரிச்சுக்கொண்டு அதை கேட்பது என்பது பழக்கத்துக்கு கொண்டு வருவது கஷ்டம். சிலர் இருப்பார்கள் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அதுவும் பிழை. நிறைய ரெஸ்பான்ஸோடு நடந்து கொள்வது என்னது, ஒவ்வொரு சின்ன சின்ன பேச்சுக்கும் பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது இருக்குதே,
இதுவும் எங்கள்கிட்ட என்ன செய்யும், ஒரு விதமான பொய் கலந்த தன்மை என்ன செய்யும், உருவாக்கும். ஒரு முகஸ்துதிக்காக பேசுகின்ற தன்மை உருவாக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இவ்வளவும் நான் உங்களுக்கு சுத்தி சொல்ல வந்த என்ன செய்தி என்று சொன்னால், பொய் என்பது வார்த்தையில் செயலிலும் உள்ளத்திலும் கலந்துவிட வாய்ப்பு இருக்குது. உண்மை என்பது இது எல்லா பகுதி, அதாவது உள்ளத்தில் உண்மையாக இருத்தல், வாயால உண்மையாக இருத்தல், செயல் வடிவத்தில் என்னது உண்மையாக இருத்தல் என்கின்ற எல்லா பகுதியிலும் கலந்த ஒரு விஷயம். இந்த உண்மை என்கின்ற ஒன்று வாழ்க்கையில வருமாக இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் அதற்கு பொறுமையும் தாங்குகின்ற சக்தியும் உயர்ந்த லட்சியம் என்ன தேவை. இதுதான் உண்மையுடைய அம்சம். இந்த உண்மை எங்களுக்கு தரக்கூடிய அதாவது பிரதிபலன் என்ன என்று சொன்னால், நாங்கள் தகவல் எடுக்கும் இடத்தில் எங்களை மக்கள் நம்புவார்கள். எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் ஒரு ஒன் வேட்ல என்ன செஞ்சுருவாங்க, அவன் இல்லைன்னு சொன்னா இல்லதான், இருக்கேன்னு சொன்னா என்ன இருக்குதான் அப்படின்னு நம்பக்கூடிய இடத்துல அவன் இருப்பான். இந்த ஒன்றே எங்களுக்கு லைஃப்ல என்னது ஒரு மிகப்பெரிய போதுமான ஒரு இடம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆரம்பமாக. இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, இந்த உண்மை பேசுதல், உண்மையாக இருத்தல், நேர்மையாக நடத்தல் அப்படி என்பது எவ்வளவு கஷ்டமான ஒன்றாக மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஸ்பீச்சை நீங்க கேட்டுட்டு நாளைக்கு சரி வர, ஏன்னா ஜும்மால காலையிலிருந்து ஜும்மா டைம் வரைக்கும் எல்லாரும் தூங்குவாங்க. அதனால பொய் பேசுறதுக்கும் டைம் இல்லை, உண்மை பேசுறதுக்கு என்னது டைம் இல்லை. அதை விட்டுருங்க. ஒரு சண்டே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் விழித்ததுல இருந்து தூங்கும் வரைக்கும் சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ எதுவும் பேசுவதுன்னு முடிவெடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது விளங்கும். அப்பதான் அது உங்களுக்கு விளங்கு நாங்கள் எவ்வளவு பொய் பேசுறோம் என்பது என்னது சாதாரணமான பொய்கள், அதாவது யாருக்கும் பாதிப்பு இல்லாம கூட இருக்கலாம், அது போன்ற பொய்கள் எவ்வளவு பேசுறோம் என்பதை நம்ம தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு நல்லா இருக்கிறீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா சிலர் யோசிக்காமலே வளமையான சாப்பாடு என்ன செஞ்சிடுறது, இட்லி சாப்பிட்டோம் அப்படின்றது. இட்லியே சாப்பிட்டிக்க மாட்டான். இவனுக்கு என்னதுக்கு அது என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிடுறது, பதில சொல்லிட்டு போயிடுறது. மௌனமாக கூட என்ன செய்யலாம், போகலாம். ஆனா அப்படி இல்லை. அந்த இயல்பாக தேவை இருந்தால் சொல்ல, இல்லைன்னா இந்த தகவலை என்ன செய்யறது, சொல்லிட்டு போறது. வீட்டோட பேசினீங்களா, டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறேன், அன்றைக்கு பேசிக்க மாட்டான், 1 வீக்கா பேசியிருக்க மாட்டான். இது சர்வசாதாரணமாக பொய் அன்றாடம் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்க என்ன செய்வீங்க, காணுவீர்கள். எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலையை காணுவீர்கள். எத்தனை மணிக்கு ஆபீஸ் போனீங்கன்னு கேட்டு பாருங்க, சுப தொழ முந்திய போன மாதிரி தான் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். சாதாரணமாக ஒரு பொய் சொல்லக்கூடிய இயல்பு அன்றாடம் இருக்கும். இந்த சனிக்கிழமை பொய் சொல்லுவதில்லைன்னு நீங்க நினைச்சு பாருங்க. பொய் சொல்வதில்லை, புறம் பேசுவதில்லை, இந்த ரெண்டுமே ஒரு நாளைக்கு செய்யறது மிகவும் கஷ்டமான விஷயம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளும். ஒரு நாள் எந்த சாதாரண பொய்யோ பாதிக்கின்ற பொய்யோ எந்த பொய்யும் நான் சொல்லுவதில்லை என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்படின்னா என்ன செய்வீங்க, அன்றைக்கு நீங்க பேசுகின்ற எல்லா பேச்சிலும் கவனமா இருப்பீங்க. என்ன அர்த்தம், அன்றைக்கு என்ன பேசுற பேச்சில் கவனமா இருப்பீங்க. இப்ப நீங்க நினைக்கிறது லேசான பரிசோதனை நினைக்கலாம். இல்ல, ஒருத்தர் ஒருவர் அன்றைக்கு பார்த்து அல்லாஹ் சோதிக்க நினைச்சா அப்படி சோதிப்பான். எப்படி சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு கேட்டா அன்றைக்கு உங்களுக்கு இப்ப என்ன செஞ்சிடும், மௌலவி சொன்னதுடைய வழி இப்பதான் என்ன செய்யுது, விளங்குது. இல்லைன்னு இப்படி சொல்றது. சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு இப்ப நீங்க என்ன முடிவெடுத்துக்கிறீங்க, இன்றைக்கு ஃபுல்லா உண்மை சொல்றது. இவ்வளவு நாள் எவனுமே கேட்கல, இன்றைக்கு பார்த்து என்ன செய்வான், சுபஹ் ஜமாத்தோட தொழுதீங்களான்னு கேட்டால் ஒன்று நீங்க முதல்ல என்ன செய்யுங்க, வளமையாகவே சுபஹ் ஜமாத்தோட தொழுகிறது பொய். வளமையா தொழுகிறது உண்மைதான், கேள்வி அதல்ல. இன்றைக்கு தொழுதீங்களான்னு ஒருத்தன் கேட்கிறான், கேட்கணும்ன்றது இல்லை, கேட்கறதும் பிழை. ஒரு இடத்துல அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கப்பட்டு விட்டு நீங்க உண்மைதான் சொல்றதாக ஒன்றில் ஒன்றும் சொல்லக்கூடாது, அல்லது உண்மை சொல்ல வேண்டும். உண்மை சொல்வதாக இருந்தால் வேற எங்கேயும் போகாம என்ன சொல்ல வேண்டி வரும், நான் இன்றைக்கு ஜமாத் என்ன செய்யல, தொழவில்லை. அதோட அடுத்த செக்ஷனை நம்ம சேர்த்துக்கொள்வோம். என்ன, ஏன் தொழவில்லை, எதற்காக தொழவில்லை, எல்லா பட்டியலும் சேர்த்தா நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதுல ஒரு பொய் வந்துடும். தொழவில்லை உண்மையா இருக்கும், ஆனா ஏன் தொழவில்லை பொய்யா இருக்கும், ஏன் தொழவில்லை பொய்யாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலிருந்து என்ன செஞ்சிடும், பொய் ஆரம்பிச்சிடும். சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு. அன்றைக்கு பார்த்து குடும்பத்தோட நீங்க பேசுறதுக்காக வேண்டி என்ன ஒரு வீடியோ கால்ல இருப்பீங்க. சேலரி வந்துட்டான்னு வைஃப் கேட்பா. உதாரணமா இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதை இங்க பயன்படுத்திருப்பீங்க, அல்ல தர்மம் பேர்ல ஏதாவது என்ன செஞ்சிருப்பீங்க, கொடுத்திருப்பீங்க, ஒரு கடனை கொடுத்திருப்பீங்க. ஒரு கேள்வி வந்துச்சு, இன்றைக்கு என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க, எந்த பொய்யும் சொல்வதில்லை. இதை சொன்னா என்ன நடக்கும் என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். சாதாரணமாகவே சண்டை பிடிப்போம். இந்த விஷயத்தை சொன்னால் இன்றைக்கு நம்ம வைக்கலாம் போயிரு, வீடியோ கால் என்னது நிறுத்த முடியாம போயிருமே, சண்டை வருமே, அல்ல அதுக்கு பின்னால நீங்க அளிச்ச வாக்குகள் இருக்கும்.
அந்த திருமணத்துக்கு அல்லது இதுக்கு வாக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த சேலரியை தான் வாக்காவே சொல்லியிருப்பீங்க. ஒரு 5 மாசத்துக்கு முந்தி இருந்தேன். இந்த நிமிஷம் என்ன செய்யும்? பொய் சொல்லக்கூடாது பயான கேட்டு சனிக்கிழமை முடிவெடுத்து வச்சுக்கிற டைம். இதை சொன்னால் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் நினைச்சு என்ன செய்வீங்க? பொய் சொல்ல நினைப்பீங்க. இல்ல, நீங்க பொய் சொல்லாமல் இருந்தால் சில வேதனைகளையும் சில கஷ்டங்களையும் என்ன செய்ய வேண்டி வரும்? அனுபவிக்க வேண்டி வரும். சில வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டி வரும். அதை தாங்கி பாருங்க. நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்லிக்கணும் வரேன். சாதாரண ஆபீஸ் போயிட்டீங்க, முடிக்க வேண்டிய ஒரு வேலை நீங்க வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்க வேண்டியிருக்கு. முடிச்சான்னு கேட்கிறான். உங்களுக்கு தெரியுது இன்றைக்கு கேட்க செக் பண்ண மாட்டான். வெறுமனே ஒரு வார்த்தை கேட்கிறான், நாளைக்கு தான் செக் பண்ண வேண்டிய அதெல்லாம் எப்பயோ முடிச்சுட்டு அப்படின்னு என்ன செஞ்சிருவீங்க? சொல்லிடுவீங்க. இல்ல இன்னும் முடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் உட்கார்ந்து சேரை போட்டு விசாரிப்பான். அதே நேரம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப கேட்க மாட்டான், நாளைக்கு தான் என்ன செய்ய போறான்? கேட்க போறான். இப்ப உங்களோட மனசு என்ன சொல்லும்? ரிலீஸ் ஆகிறதுக்குரிய ஒரே வழி பொய் சொல்றது, எந்த சிரமமும் இல்லை, அவனுக்கும் பாதிப்பு இல்லை எனக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு மனசு சொல்லும். உண்மையை சொன்னீங்கன்னா சேரை போட்டு உட்கார்ந்து விசாரிப்பான். அப்படியா இல்லையா? இப்படி நீங்க ஒரு நாள் முழுமையாக பொய் சொல்லுவதில்லை அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சிக்கல் உருவாகிற நிறைய இடங்கள் உண்டு. அதே போல பிள்ளைகள் பொய் சொல்லுவதில் முதலாவது பாதிப்பு வர இடம் வந்து பிள்ளைகள்கிட்ட தான். ஏன்? அவனுக்கு தந்தை தான் ரோல் மாடல், தந்தை தான் முன்மாதிரி. இவன் என்னையே முன்மாதிரியா எடுக்கிறான் ஒரே காரணமாக அவனுக்கு முன்னால மட்டும் நீங்க என்ன செய்வீங்க? என்ற அளவுக்கு நன்றாக நடக்க ட்ரை பண்ணுவீங்க. தவறே செஞ்சிட்டாலும் அந்த தவறுக்கு நியாயம் கற்பிச்சுக்க என்ன செய்வீங்க? விளங்கப்படுத்துவீங்க. அதெல்லாம் விளங்கித்தான் வளர்றான், அதெல்லாம் விளங்கித்தான் வளர்றான். ஒன்னும் இல்லைன்னு எல்லாம் விளங்கித்தான் வளர்கிறான். ஆனாலும் அவனிடத்துல சில நேரங்களில் நீங்க நியாயம் கற்பிக்கிற நேரத்தில் பொய் சொல்ல வேண்டி வந்தால் அங்கேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாகுது? பொய் சொல்லுகின்ற பிரச்சனை உண்டாகுது. அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது மூன்றாவது கட்டம். நான் ஒரு நாள் காட்டினேன், ஒரு சில உதாரணங்களை சொன்னேன். இது என்ன செய்யும்? இது நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லார லைஃப்லையும் கூடுதலாகவோ குறைவாகவோ நடந்திருக்குது. சிலர் இதை கூடுதலாக செய்யலாம், சிலர் இதை ஆக குறைவாக முடியாத கட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். எப்படியோ எல்லாரும் வாழ்க்கையில என்ன செய்து நடந்திருக்கிறது. இது என்ன ரிசல்ட்டை உண்டாக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால், உண்மை என்பது யஹ்தி இலல் பிர், உண்மை சொல்லுகின்ற பழக்கம் நன்மையின் பக்கம் ஒரு மனிதனை வழி நடத்தும். உண்மை சொல்லுதல் ஒரு மனிதன் எங்க கொண்டு போய் சேர்க்குமா? நன்மையின் பக்கம் வழி நடத்துமா. இப்ப உண்மை சொல்ல நீங்க பாதிப்புக்களை மட்டும்தானே பாக்குறீங்க. பிரச்சனை வரும், சிக்கல் வரும், மானம் மரியாதை அவமானம் கௌரவம் இப்படி பாக்குறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இது உங்களுக்கு எதன் பக்கம் வழி நடத்தும் என்று சொன்னால் நன்மையின் பக்கம் வழி நடத்தும். இப்படி ஒரு மனிதன் உண்மை சொல்லிக் கொண்டே இருப்பான். ஹத்தா ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி, அதான் அல்லாஹ்விடத்திலே சித்தீகன், உண்மையாளன். சித்தீக்கு நான் ஒரு விளக்கம் பின்னால சொல்லுவேன். சித்தீக் உண்மையாளன் என்று சொல்லப்படுகின்ற வரைக்கும், உண்மையாளன் என்று இறைவனிடத்தில் எழுதப்படுகின்ற வரைக்கும் அவன் உண்மை உரைத்துக் கொண்டே இருப்பான். அதுக்கு பின்னால் அவன் நாக்கில் என்ன வராது? பொய் வராது. அவனுக்கு பேசினாலே உண்மைதான் வரும், பேசினாலேயே உண்மைதான் வரும். பேசினாலே உண்மைதான் வரும்டா நண்பர்கள் குறைஞ்சிருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? நண்பர்கள் ரெண்டு காரணமாக. ஒன்று நீங்க நேர்மையா இருக்கிறனால, இரண்டாவது என்ன நாமளும் சேர்ந்து மாட்டிக்கொள்வோன்றதுனால. இவன் சொல்லி விட்டுருவான், இவன் தெளிவா என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவான், நண்பர்கள் குறைந்து விடுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையாளன் எழுதப்படுகின்ற வரைக்கும் உண்மை சொல்லிக்கொண்டே இருப்பான், அதுக்கப்புறம் உண்மை பழக்கமாயிரும். இரண்டாவது அப்படின்னா முதலாவது ஒரு போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். முதலாவது என்ன? உண்மை சொல்றதுல ஒரு போராட்டம் இருக்குது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் மனிதன் இயல்புல இருக்கும். இதை உணராமல் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவன் பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான். பொய் கெட்டதின் பக்கம் வழி நடத்தும். எதன் பக்கம் வழி நடத்தும்? மோசமான பாவங்கள், கெட்ட விஷயங்கள், தீமையான விஷயங்கள், இதன் பக்கம் எது வழி நடத்துமா? பொய் வழி நடத்தி போகுமா. நீங்க பொய் சொல்றதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் உண்டாகிரும். என்ன? நம்ம எப்ப லேசா விடுதலை ஆகிடலாம், எப்ப லேசா ஃப்ரீ ஆகிடலாம். அதனால அது கெட்டதின் பக்கம் வழி நடத்தும். எந்த அளவுக்கு வழி நடத்தும் என்றா, இன்ன ரஜுல லா யக்திப் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபன், ஒரு மனிதன் பொய்யுரைத்துக் கொண்டே இருப்பான் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுகின்ற வரைக்கும். அதுக்கு பின்னால அவனுக்கு உண்மை சொல்றது சரியான கஷ்டம். உண்மை சொல்வது ஆரம்பத்துக்கு
பிரச்சனை இல்லை, பாதிப்பில்லாத விஷயங்கள்ல போய் சொல்லி கொண்டிருப்பான். பாதிப்பில்லாத விஷயங்கள்ல போய் சொல்லி கொண்டிருப்பான், இயல்பாக போய் சொல்லி கொண்டிருப்பான். அது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லாம சொல்லி கொண்டிருப்பான். இந்த பழக்கத்தை உணர்ந்து, இயல்பா எல்லாத்தையும் இருக்க இந்த பழக்கத்தை உணர்ந்து, எதுவாக இருந்தால் நம்ம உண்மை சொல்லணும், இல்லைன்னா மௌனமாக இருக்கணும் என்கின்ற உணர்வை அவன் கொண்டு வராது விட்டால், அப்படியே உண்மையின் பக்கம் போகாது விட்டால் பொய் பழக்கம் மிகச்சிடும். மிகச்சி போய் என்ன ஆகிறது தெரியுமா? இறைவிடத்தில் பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவான். அதுக்கு பின்னால நாக்கில் என்ன ஓடும்? பொய். நீங்க எல்லாரும் சமுதாயத்தில் பேஸ் பண்ணிப்பீங்க, இவன் வந்தாலே பொய் தான் சொல்லுவான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லாம பொய் சொல்லுவான். எந்த தேவையும் இருக்காது, எந்த ரீசனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. கதையொன்று எடுத்தா பொய் தான். ஏதாவது ஒன்று எடுத்தா பொய் பொய்யா கொட்டும். ஏன் தான் பொய் சொல்றான், எதுக்கு பொய் சொல்றான், எந்த நோக்கம், எதுவுமே இல்லை. ஒரு தவறோ ஒரு பிரச்சனையோ எந்த நிர்பந்தமும் இல்லாம நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. கண்டிக்கிறமா இல்லையா? லைஃப்ல வந்து உட்கார்ந்தா பொய்யா சொல்றது. நீங்க எத்தனை நாட்டுக்கு போய்க்கிறீங்க? நான் இதுக்கு ஒரு 90 நாடுகளுக்கு போய்க்கிறேன். சும்மா ஜோக்குக்கோ நகைச்சுவைக்க நீங்க சிரிக்கணும் மட்டும் போய் சொல்றது கூட இல்லை. அவன் ரியலா சொல்றான். அதாவது அவன் உள்ளத்தால எடுத்து நான் வந்து என்ன 90 நாடுகளுக்கு போனேன் நீங்க நம்பணும் என்று அந்த எண்ணத்தோடு சொல்றான். இருக்கிறாங்களா இல்லையா? சர்வ சாதாரணமா போய் சொல்றோம். நீங்க எப்படி சம்பாதிப்பு ஒரு 2000-3000 சேலரியா இருக்கும். எவ்வளவு சேலரி கேட்டு பாருங்க. நிறைய பிசினஸ் ஊர்ல வந்து அங்க ஒரு பிசினஸ் வச்சு, ஊட்டியில் ஒரு பிசினஸ் வச்சு, அங்க ஒரு பிசினஸ் வச்சுக்கிறேன், சும்மா என்ன நன்றாக விளங்கு போய் சொல்றாங்க. ஆனால் இது இயல்பா மாறி அவனுக்கு எந்த தேவையும் இருக்காது. அவனுக்கு எந்த என்னடா அவனுக்கு பொய் சொல்ற, அவன் பொய் சொல்றான்னு நமக்கே நல்லா விளங்குது. அவன் பொய் சொல்றான் நமக்கு விளங்கு. ஏன் அவனுக்கு விளங்கல பாத்தீங்கன்னு சொன்னா அவன் பாதிப்பாக கூட நினைக்கல. காரணம் பொய் என்று எழுதப்பட்டாச்சு. பொய் என்று எழுதப்பட்டு விட்டால் பொய் சரமாரியா வந்து கண்டிருக்கும், சாதாரணமா வராது. எப்படி வரும்? சரமாரியா வந்து கண்டிருக்கும். உண்மையான எழுதப்பட்டுட்டா உண்மை தாராளமா வந்து கண்டிருக்கும். உண்மை தாராளமா வந்து பொய் வராது. அவனிடத்துல உண்மை வராது. உண்மை வருவது மிகவும் கஷ்டமா இருக்கும். சிலர் என்ன செய்வாங்கன்னா பொய் வந்து அந்த ரெடிமேட் மாதிரி ஜாகிஸா இருக்கு, ரெடியா இருக்கேன். போய் இறங்கின உடனே பதில் அவசரமா வந்து எங்கிருந்தா அந்த பதில் வருதோ தெரியாது. ஏன்னா அவன் இயல்பிலே பொய் ஊறி போயிருக்கும். இயல்பிலே பொய் ஊறி போக இருக்கக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பொய் சொல்றது, அதில் தப்ப இன்னொரு பொய் சொல்றது, அதிலும் தப்ப இன்னொரு பொய் சொல்றது, யஹ்தி இலல் ஃபுஜூர், கெட்டதின் பக்கம் போய்கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இப்ப பொய் எடுத்து அதாவது உண்மையின்மை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை பாருங்க. முதல் பாதிப்பு என்ன? அன்றாட வழக்கத்தில் நம்ம சொல்லக்கூடிய பொய்களை கண்டறியவில்லை என்று சொன்னால் அது எங்களை இறுதி காலத்தில் பொய்யன் என்ற பெயரை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த உலகத்தில் ஒரு மிக பாதிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்களை நம்மகிட்ட தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லுவான். இது தெரிஞ்சிருக்கணும். என்னை பற்றிய கெட்ட விஷயத்தை என்னட்ட தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை நம்மகிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புகழ்ச்சி தானே. விமர்சனத்தை என்னிடத்துல தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இதனால நீங்க பொய்யன் என்று பேசுறது உங்களுக்கு தெரிய வராது, மற்ற எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்சிருக்கும். அப்ப பொய்யன் என்றது மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்கடா, எல்லாரும் நம்பிக்கின்றிருக்கிறாங்க என்ன செய்வீங்க? நினைப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் மிக முக்கியமான பாதிப்பு. மிக முக்கியமான ஒரு பாதிப்பு என்ன, நம்ம பொய்யன் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்யும் அந்த இடத்துல உருவாக்கும். குடும்பத்தில் எந்த இடத்துல யாரிடத்துல மரியாதை இல்லை. எந்த அளவுக்கு சில குடும்பங்களில் பொய் அதிகமா போயிருக்கேன்னு சொன்னா, கணவனை பத்தி மனைவி அவரை தெரியும் தானே, வாயை திறந்தா பொய் தான் வர வேண்டும், மனைவி அடுத்த வீட்டுல சொல்ற லெவல்ல இருக்குது. ஏன் அவங்களால கூட தாங்க முடியல. அவ்வளவு பொய்களை என்ன செய்வார்கள் எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டால் ஒரு அதாவது சொல்ல போனால் மீடியமே நாக்குத்தான். மீடியமே நாக்குத்தான். இங்கிருந்து பொய் மட்டும்தான் வருமெண்டா உங்களுடைய இருப்புக்கே பெருமதி இல்லை. உங்கள் இருப்புக்கே பெருமதி இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பொய் என்பதை நாங்கள் இது நான் 2-3வது கட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்றைக்கும் அன்றாடம் எந்தெந்த விஷயத்தில் நமக்கு பொய் வருகிறது, எந்தெந்த விஷயத்துல நமக்கு பொய் வருகிறது. இயல்பாக சில டைம்ல நம்ம நுணுக்கமா பேச மாட்டோம், அதனால சில வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும். இவைகளை கூட நம்ம தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு பழக்கத்துக்கு வந்து புழக்கத்துல வந்து திருப்பி என்ன அதை நமக்கு இல்லாமல் ஆக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் நமக்கு உருவாகிடும். நமக்கு எது போய் எது உண்மை என்று தெரியாத ஒரு நிலை நமக்கு உருவாகிடும். இந்த நிலைமை வரக்கூடாது என்றால் அன்றாட உணரணும், நம்ம இது சொல்றது சரியா. பொய் நம்மளால் அதாவது உண்மை சொல்ல முடியாத ஒரு கட்டமா மௌனமாகவாவது என்ன செஞ்சிடணும்? பேர்த்திடணும். மௌனமாகவாவது என்ன செஞ்சிடணும்?
போய்விட வேண்டும். இந்த நிலையை நீங்கள் உருவாக்கினீங்க என்று சொன்னால், இந்த நிலையை உருவாக்கினீங்க என்று சொன்னால் நிறைய சோதனைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும். இதுல ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? ஏற்கனவே பொய் சொல்லி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. இன்றையிலிருந்து உண்மைதான் சொல்வேன்னு முடிவெடுத்து அதெல்லாம் சேர்ந்து வந்து விழும். இதுக்குள்ள இதெல்லாம் வந்து சேர்ந்து விழும். அந்த பழையில நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போமே, அதெல்லாம் சேர்ந்து இதுக்குள்ள வந்து விழும். ஏனென்றால் இப்போ உதாரணம் நான் சொன்னேன், சனிக்கிழமை கதை சொன்னேன், சனிக்கிழமை நம்ம போய் பேச மாட்டோம். அன்றைக்கு கேட்கிற கேள்வி தான் பரவாயில்ல, போன வாரம் ஒரு போய் சொல்லிப்போமே, அந்த சப்ஜெக்ட் சனிக்கிழமை தான் விசாரணையா இருக்கும். என்ன வந்துட்டாண்டு நம்ம அன்றைக்கு போன வாரம் சொன்ன பொய் வந்தேனே இங்க வந்துடுச்சு. இப்ப நம்ம இதுக்கு உண்மை சொன்னோம்டா இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் போயிடும், இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் என்ன செய்யும் போயிடும். அப்படி என்கிற நிலை உண்டாகும். அது மாத்திரமல்ல, சில விஷயங்களுக்கு சாதாரண பாதிப்பா இருக்கும், சிலது தொழிலே போயிடும், சிலது என்ன செஞ்சிடும் தொழிலே போய்விடும். இப்ப என்ன செய்யறது? எனவே அன்புள்ள சகோதரர்களே, உண்மை என்பது உண்மையிலேயே உயர்ந்த குணமும் உயர்ந்த தாங்கக்கூடிய சக்தியும் உயர்ந்த லட்சியமும் பொறுமையும் உள்ள ஒரு ஆளால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த உண்மையை பழக்கத்தில் கொண்டு வர முடியும். அந்த உண்மை பழக்கத்தில் வருமாக இருந்தால் அது நன்மையின் பக்கம் வழிகாட்டும். அந்த நன்மை நம்மை உண்மையாளர் என்று என்ன செய்யும், நம்மை எழுத வைக்கும். பொய் என்பது என்ன செய்யும் என்று சொன்னால், வாழ்க்கையில நமக்கு என்ன மரியாதை கொண்டு வந்தாலும் இவன் பொய்யன், இவனை நம்பக்கூடாது என்கின்ற செய்தி அவன்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யும் சேர்க்கும். இன்றைக்கு உலகத்துல மனிதன் ஏற்படுத்த பாடுபடுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன? நல்ல நம்பிக்கை, நன்னம்பிக்கை தான் மனிதன் ஏற்படுத்த பாடுபடுகின்ற விஷயம். ஒரு பெரிய கடையை திறந்து, ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டரை திறந்து, அதன் மூலம் அவனுடைய விளம்பரம் அது இதன் ஊடாக அவன் என்ன நாடுறான், நம்பணும், இந்த கடை என்ன செய்யணும், அவன் நம்பணும்னு நினைக்கிறான். ஒரு டிரான்சாக்சன் ஒரு அது வியாபார முறையில பிழை நடந்ததுன்னு வைங்க, மக்கள் அவசரமா கொண்டு போய் என்ன செய்வார்கள், நம்பாதீங்க ஏமாத்துறான் அப்படின்னு செய்வார்கள். இந்த நேர்மை போச்சுன்னு வைங்க, நீங்க எவ்வளவுதான் கொண்டு வந்து சேர்த்தாலும் சரி, அங்க யாரும் என்ன செய்ய முடியாது, காண முடியாதுன்னு பாக்குறோம். அதனாலதான் உங்களுக்கு திருப்பி என்ன அந்த ஒரு 7 நாளைக்குள்ள என்ன செய்யலாம், திருப்பி அதை கொண்டு வந்து தரலாம், அது இது கேஷ்பேக் அது இதுன்னு எல்லா சப்ஜெக்டையும் போட்டு என்ன செய்யறான், நான் நேர்மையாக இருக்கிறேன்னு சொல்ல நினைக்கிறான், நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்ல. நேர்மை, உண்மை, சத்தியம் எல்லாமே ஒரே கருத்தல்ல, எல்லாமே ஒரே கருத்தல்ல. உண்மை விரிவானது, சத்தியம் நேர்மை சுருக்கமானது. உண்மை எல்லாத்தையும் உள்ளடக்கும். இந்த உண்மை என்கின்ற அம்சம் இருக்கிறதே, அதை ஏற்படுத்தி கொள்ளத்தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க முயற்சி. அது வியாபாரத்துக்கு பயனளிக்கும், வாழ்க்கையில நமது அதாவது நம்பிக்கைக்கு பயனளிக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு பயனளிக்கும், நட்புக்கு பயனளிக்கும், பொருளாதாரத்தில் பயனளிக்கும், மார்க்கத்துக்கு, எல்லா விஷயத்துக்கும் அது பயனளிக்குது இந்த உண்மை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையாளன் என்று தெரியணும், அதாவது சஹாபியா வாழணும், வெளியே வந்து சஹாபியா இருக்கணும், உள்ளுக்கு வந்து என்ன அபூஜஹுலா அபூலஹபா இருந்துட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன் தான் நம்ம நிறைய மாவட்டத்தில் என்ன செய்கிறது இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம புரிந்து கொண்ட பின்னால 4வது கட்டம் பாருங்க. இந்த உண்மை என்கின்ற அம்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். உண்மைக்கு ஒரு நுழைவாயில் இருக்குது, உண்மைக்கு ஒரு வெளியில போற ஒரு வாயில் ஒன்று இருக்குது. எப்பொழுதும் நுழைவாயில் என்றா அதன் காரணமாக நம்ம உள்ளுக்கு நுழைகிறோம், வெளியேறதும் அதன் காரணமாக என்ன செய்யறோம், வெளியேறணும். இப்போ உதாரணமாக நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போவதற்கு, ஒரு இடத்துக்கு போய் சேருவதற்கு உண்மையோ ஒரு பாவமோ ஒரு பாத்திலோ ஒரு தவறோ காரணமாக இருந்தால் அதற்கு அந்த நுழைவாயில் என்ன, பொய்யான நுழைவாயில். நாம் ஒரு இடத்துக்கு போவதற்கு உண்மையும் நேர்மையும் காரணமாக இருந்தால் அந்த நுழைவாயில் என்ன, உண்மையான நுழைவாயில். ஒரு விஷயத்தை அகப்பட்டுக்கணும், அல்லது பிரச்சனை, ஒரு சிக்கல், இதுல இருந்து வெளியேறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று என்ன, பொய் சொல்லி வெளியாகிறது, இன்னொன்று உண்மை சொல்லி வெளியாகிறது. எந்த வாயில முள்ளு கத்தியெல்லாம் இருக்கும், உண்மை வாயில தான் என்ன செய்யும், அதெல்லாம் இருக்கும். அதே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வெளியாகிறது உண்மையுடைய தன்மை. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னா, வகுர் ரப்பி, நபியை சொல்லுங்கள், அத்ஹில்னி முத்ஹல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க். நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னை உண்மையின் வாயிலால் நுழைப்பாயாக, எனது வெளியேற்றமும் எனது நுழைதலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நபியை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ரப்பி அத்ஹில்னி, என்னை நுழை, முத்ஹல சித்க், உண்மையின் வாயிலால் என்னை உள்ளே நுழை, வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க், பொய் அத உண்மையின் வாயிலால் வெளியே என்னை எடு.
உண்மையின் வாயிலால நுழைஞ்சி உண்மையின் வாயிலால என்ன செய்ய நான் வெளியே போக வேண்டும். சிலர் உண்மையின் வாயிலால உள்ளுக்கு நுழைகிறது, நுழைஞ்ச பின்னால பொய் வாயிலா தான் என்ன செய்யறது வெளியே போறது. எடுக்கிற டைம்ல நம்பிக்கை உருவாக்குற டைம்ல எல்லாம் உண்மை, வெளியாகிறது எப்படி பொய். வெளியாகிற ரூட் எல்லாம் என்ன பொய் தான். ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற நேரத்தில் எல்லாம் நேர்மையான விஷயங்களாகவே சொல்லி என்ன செய்யறது நம்பிக்கை ஏற்படுத்துறது. அதுக்கு பின்னால அந்த இடத்துல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா விதமான பொய்யை என்ன செய்வார்கள் சொல்லுவாங்க. எனவே ரப்பி அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குற நபியை வக்கூல், நபியை நீங்கள் சொல்லுங்க, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க் வஜஅல்லி மின் லதுன்க வலியன் சுல்தானன் நஸீரா வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அதாவது உன் பக்கம் இருந்து உதவியாளனையும் ஒரு பலத்தையும் எனக்கு என்ன செய்வாயாக ஏற்படுத்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்போ பத்ர் யுத்தத்துக்கு எல்லாரும் திரண்டு வந்தது, ரசூலுல்லாஹ் அங்க உண்மையின் அடிப்படையில் திரண்டு வராங்க, மற்றவர்கள் என்ன செய்யறாங்க பாத்திலின் அடிப்படையில் திரண்டு வருகிறார். அதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். எனவே இது துஆ, அழகான துஆ. ரப்பி அத்கில்னி முத்கல சித்க் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க். என்னை நுழைக்கின்ற பொழுதும் உண்மையின் வாயிலாக இருக்க வேண்டும், வெளியேறுகின்ற பொழுதும் உண்மையின் வாயிலால் என்ன செய்ய வேண்டும் நான் வெளியேற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாரு, அதாவது வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரி, என்னை பிந்தி வருகின்றவர்களில் அதாவது உண்மை பேசக்கூடியவனாக உண்மையாளனாக ஆக்கி வைப்பாயாக. ஒரு உண்மையான நாவு எனக்கு இருக்க வேண்டும் பிந்தி வருகின்றவர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாரு துஆ கேட்டார்கள். அப்படின்றது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிறைய நாம் அல்லாஹ்விடத்தில் இதுக்கு துஆவும் கேட்க வேண்டும். எது எனது நாவிலும் எனது செயலிலும் எனது அஸீமத் எனது அதாவது உறுதியிலும் உண்மை இருக்க வேண்டும், உண்மை என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். இந்த துஆ மிக முக்கியம். அதாவது எங்களை உண்மையாளனாக ஆக்கல். எதுவாக ஒரு நீங்கள் பாவத்திலிருந்து வெளியாவதாக இருந்தாலும் உண்மை இருக்க வேண்டும். உதாரணமாக சிலருக்கு பாவத்திலிருந்து வெளியாகணும், சிலருக்கு பாவத்திலிருந்து வெளியாகணும். இது எதோடு சம்பந்தப்பட்டது? சிதுக்குல் அசீமா. எதோடு சம்பந்தப்பட்டது? வெறும் சிதுக்குல் லிசான் மட்டுமல்ல, நாவால் உண்மை உரைத்தல் மட்டுமல்ல, செயலையும் உண்மை இருக்க வேண்டும், நாவிலே உண்மை இருக்கணும், உள்ளத்திலே என்ன செய்யணும் உண்மை இருக்கணும், எடுக்கிற முடிவுல உண்மையான உறுதி இருக்கணும். பாவத்திலிருந்து வெளியாகணும். பாவத்திலிருந்து வெளியாகிறதுக்கு அல்லாஹ் துஆ யா அல்லாஹ் எப்படி அந்த பாவத்தை என்ன செய்யணும் நான் தவிர்த்து விட வேண்டும். ஆனா எந்த விதமான உறுதி அந்த ஆளுக்கு இல்லை. எந்த உறுதி இல்லை? வெளியாகணும் என்ற உறுதி, வெளியாவாராண்ட உறுதி விடுங்க, வெளியாகணும் என்ற எந்த உறுதியும் இல்லை. துஆ கேட்கிறது, யா அல்லாஹ் எப்படியாவது வட்டியிலிருந்து நான் என்ன செஞ்சிடணும் வெளியாகிடணும். ஆனா கடைசியா ஒரே ஒரு லோன் மட்டும் எடுக்க வேண்டியிருக்கவர், அதான் கடைசி துஆலையே என்ன இருக்கு தெரியுமா? லோன் இருக்கு இடையில. யா அல்லாஹ் நான் வட்டியிலிருந்து வெளியாகிடணும். உள்ளத்தால என்ன நினைச்சுக்கிறான்னா கடைசியா இந்த மாசம் எடுக்கிற லோன் மட்டும்தான், இந்த மாசம் எடுக்கக்கூடிய லோன் மட்டும்தான், அதான் கடைசி லோன். யா அல்லாஹ் எப்படி இருந்து வட்டியிலிருந்து வெளியாகணும். எப்படி இருக்குது துஆ? துஆ கேட்கிற நேரத்திலேயே என்ன இருக்கு தெரியுமா? இந்த கடைசியா கிடைக்கிற லோனை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கு பிறகு திருந்திடுறது. அப்ப அல்லாஹ் இன்னொரு துஆ கேட்கிறார், என்ன லோனை கேன்சல் பண்ணிடாத, இந்த மாசத்துக்கு வரக்கூடிய அந்த லோனை என்ன செஞ்சிடாத. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இது துஆ கேட்கிறாரு, சிதுக்குல் அஸீமா இருக்குதா? இருக்குது, உண்மை இல்லை. இது என்ன? இதனாலதான் நிறைய பேருக்கு பாவத்திலிருந்து வெளியாகலாம். யா அல்லாஹ் இந்த சினிமா போன்ற ஆபாசமான அந்த இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும் வெளியாகி விட வேண்டும். இந்த நிறைய பேச்சுலர் ஸ்கூல்ல பிரச்சனை அது, இங்க வெளியாகிடும். துஆ கேட்கிற நேரத்திலேயே கடைசியாக ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஞாபகத்தில் இருக்கு, இதுதான் கடைசி படம். எது? இந்த படம் தான் நமக்கு கடைசி படம், அதுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்றது இல்லைன்னு அல்லாஹ் துஆ கேட்கிறது. யா அல்லாஹ் என்ன இதுல இருந்து வெளியாக்கிறது பிறகு நான் பார்க்க மாட்டேன். ஆனா உள்ளத்துல என்ன? அடுத்த வாரம் சண்டே மட்டும்தான், அதோட முடிஞ்சுது. அல்லாஹ் துஆ கேட்கிறாரா இஹ்லாஸா? விளங்கிட்டா? சிதுக்குல் அஸீமா. இதனால கபூல் ஆகுவதில்லை. இதனால என்ன செய்வதில்லை? கபூல் ஆகுவதில்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ற நேரத்தில் ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, நாம் அந்த பெண்களுடைய தீங்கை விட்டும் சதியை விட்டும் நாம் யாரை காப்பாற்றினோம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினோம். ஏன்னா அவர் துஆ கேட்டார், என்ன தெரியுமா? قال رب السجن احب الي مما يدعونني اليه, இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த விபச்சாரத்தை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது. விபச்சாரம் செஞ்சு சிறைக்கு போறவன் தான் அதிகம். விபச்சாரம் செய்வதாக இருந்தால் எனக்கு சிறை சிறந்தன என்ன? விபச்சாரம் செய்யாமலும் எனக்கு சிறைதான் தண்டனையாக கிடைச்சா அது எனக்கு என்ன மிகவும் சிறந்தது என்று யார் சொன்னாரு?
யூசுப் சொன்னார். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நான் அவர்களுடைய சதியை விட்டும் யூசுஃபை காப்பாற்றினேன். ஏன் தெரியுமா? இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், இவர் எமது அதாவது இஹ்லாஸான அடியார்களில் உள்ளவராக இருந்தார். அப்படின்னா என்ன? உள்ளத்துல உண்மை இருந்துச்சு. சிறைச்சாலையே கிடைத்தாலும் இந்த தவறுகளை நான் என்ன செய்ய மாட்டேன், போய் விழ மாட்டேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, அந்த உண்மையுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? தான் சுத்தமானவன் என்று சமுதாயத்துக்கு தெரியுது. தெரிய வச்சார் தானே, கடைசியா தெரிய வச்சார். தெரிய வச்ச நேரத்தில் என்ன சொன்னார்? ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் என்னை தூய்மைப்படுத்தவில்லை. இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, உள்ளம் தூண்டிக்கொண்டுதான் இருக்கிறது. உள்ளம் தவறான விஷயங்களை தூண்டிக்கொண்டுதான். அந்த நிமிஷமும் தந்த உண்மை நிலையை மனசுக்கு என்ன செஞ்சாரு? வெளி உலகத்துக்கு சொன்னார். இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிதுக்குல் அஸீமான்றது. உள்ளத்துல இருந்த அந்த உண்மை அப்படியே இருந்தது. அவர் பேசுற நேரத்தில் எங்களுக்கு உள்ளத்துக்கு எப்படி படுது? ரியலா என்ன செய்யறாரு? அதை சொல்றார். தன்னை தான் தவறு செய்யவில்லை என்பதை நிரூபிக்கிறதுக்கு சிறை விட்டு வெளியே வரல. வெளியாகின உடனே அதை பயன்படுத்தி தான் அப்படி அப்பழுக்கட்டவன் சொல்ல நினைக்கல. என்ன நினைச்சாரு? உள்ளம் என்ன செய்யுது? கெட்ட விஷயங்களை தூண்டி கொண்டுதான் என்ன செய்கிறது இருக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு பேர் சித்துக்குல் அஸீமா. அல்லாஹ் காப்பாற்றியதுக்கு அதான் காரணம். நம்மளே காப்பாற்றாமல் இருக்கிறதுக்கு அதான் காரணம். நான் எவ்வளவு துவா கேட்டு, நிறைய கேள்விகள் வரும், எவ்வளவு துவா கேட்டாலும் இந்த பாவத்தின் விடுதலை பெற முடியவில்லை அப்படி நல்லா யோசிச்சு பார்க்கணும். 10% நீங்க அதுக்கு சான்ஸ் கொடுத்துங்கன்னா துவா கேட்பீங்க. 10% அதுக்கு சான்ஸ் கொடுத்து கொண்டுதான் துவா. ஹலாலான சம்பாத்தியம் தான் நமக்கு தேவைன்றது. ஆபீஸ்ல செய்ய வேண்டிய எல்லா அநியாயத்தையும் செஞ்சிடுறது, துவா கேட்கிறது இது. ஆனா அங்க என்ன, அதை பத்தியெல்லாம் நேரும், அதை பத்தியெல்லாம் எந்த கணக்குன்னு நமக்கு என்ன செய்யல, வேலையில எடுப்பதில்லை. இப்படி பல விஷயங்களை யாரா உண்மையாளனாக இருக்கணும் என்று சொன்னா என்ன சொல்லணும்? எந்த விதமான சப்ஜெக்ட் வந்தால் நான் உண்மை என்ன செய்வேன், அல்லாஹ் எதிர்கொள்வேன் அப்படியே நம்ம முடிவுக்கு வரணும். 5வது விஷயம் பாருங்க, ஒரு அழகான உதாரணம் இருக்கு. பிராக்டிக்கலாக ஒரு அழகான உதாரணத்தை நான் சொல்றேன். உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் யார் சொல்லுங்க? நம்ம பயான் நிறைய கேட்கிறோம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற பயான் இல்லையே. மற்றவங்க சொல்லுங்க, உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். உண்மை சொன்ன நபித்தோழர்கள் அல்ல, உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபித்தோழர்கள். யாரு? நபித்தோழர், நபி அல்ல, நபித்தோழர். சோதிக்கப்பட்ட தோழரும் அல்ல, உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபித்தோழர். கேள்வி என்ன? உண்மையின் மூலம் சோதிக்கப்பட்ட நபித்தோழர் யாரு? பாரக்கல்லாஹு ஃபீக். கஅப் இப்னு மாலிக். யாரு? கஅப் இப்னு மாலிக். அவரோட வரலாற்றிலேயே அவர் அதை பத்தி தனியா தெளிவா என்ன செய்யறாரு சொல்லி காட்டுகிறார். அந்த கஅப் இப்னு மாலிக்குடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அந்த தான் எப்படி சோதிக்கப்பட்டேன் என்பதை தெளிவாக அந்த உண்மை சம்பந்தமான விஷயத்தை அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னால், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துக்கு என்ன செய்யல, போகல. யுத்தத்துக்கு போகல. யுத்தத்துக்கு அதாவது போகாதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணை நேரத்தில் எல்லாரும் லேசா ரிலீஸ் ஆயினாங்க. ரசூலுல்லாஹ் ரீசனை கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஏன் வரல? ஒவ்வொருத்தரும் வேக வேகமாக காரணம், நோயாளியா இருந்துட்டேன், அப்படியா அப்படியா அனுப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரும் அனுப்பிட்டாங்க, போய் சொல்லிட்டு போறேன். கடைசியில கஅப் இப்னு மாலிக் கடைசி நபர். கஅப் இப்னு மாலிக் கடைசி நபர்னா இந்த உண்மையாளர்கள் கடைசி நபர். அவர் போறார். போற நேரத்தில் இவர் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் முடிவெடுத்து கண்டாரு, உண்மைதான் நான் சொல்லுவேன். இந்த உண்மை சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. பேச தெரியாம உண்மை சொல்றதும் இருக்கு. எப்படி? என்னடா சொல்றது தெரியாம அப்படி உண்மை சொல்றதும் இருக்கு. கேட்ட பயத்துல என்ன செஞ்சிடுறது, அதான் நடந்தது அப்படி என்றது. இவனுக்கு பேசுறது டேலண்டோ, முன்னால உள்ளவனை எப்படி அளக்கணும், இவன் என்ன மாதிரி யோசிப்பான், இவனுக்கு என்ன பதில் சொல்லலாம், இந்த ஆற்றல் இல்லாம இருக்கும். அதனால சில நம்ம பார்க்கிறோம், எல்லா இடத்துலையும் சரியான ஆளை பிடிச்சி கேட்டுருவாங்க. என்ன நடந்துன்னு சொல்லணும், அவன் உடனே என்ன செஞ்சிருவான், சொல்லி அவனுக்கு உண்மை சொல்ற பண்பெல்லாம் இல்லை, அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. அது நல்லது. அது என்ன, அதான் நல்லது. அவனுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது. சொல்லுன்னு சொல்லி கொஞ்சம் அரட்டினா என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான்.
இதனாலையும் உண்மை சொல்லுவாங்க. ஆனா கஅப் இப்னு மாலிக் சொல்றாரு, வலகத் ஊதீது ஜதலன், எனக்கு நல்ல விவாத அறிவும் இருந்தது என்றார். வலகத் ஊதீது ஜதலன், எனக்கு நினைச்சிருந்தா அதை பிரட்டி ரசூலுல்லாஹ்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் எனக்கு இருந்தது. அப்படி பேசுற டைம்ல சும்மா அப்படி ஒரு பயத்துல நான் சொல்லல, நினைச்சிருந்தால் வேறு விளக்கம் சொல்லி ரசூலுல்லாஹ் திருப்தி பெற அமைப்புல சொல்லிட்டு வரக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு. ஆனா உண்மைதான் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்து போய் உண்மையை சொல்லிட்டார். அல்லாஹ்வின் தூதரே இதுதான் காரணம். எல்லாம் இந்த விவசாயம் தான். விவசாயத்தை பார்த்து 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 அதிலேயே உட்கார்ந்து என்ன செய்யல, நான் வரவில்லை அல்லாஹ்வின் தூதரே. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஹாதா ஃபகத் சதக் அப்படின்றாரு. இவர் உண்மை உரைத்தார். மற்றவங்க யாருக்கும் சொல்லல ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை, அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு, உண்மை சொன்னார். நீங்க போய் உட்காருங்க, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் நீங்க உட்காருங்கன்றாங்க. குடும்பத்தினர் வாரா. அடுத்த கட்டம் பாரு, உண்மைக்குரிய சோதனை நான் சொல்ல, முதல் கட்டம் விளங்கிட்டீங்க. இரண்டாவது செய்தி பாரு, குடும்பத்தினர் வாராங்க. வந்து சொல்றாங்க, என்ன காரணமா இதை ஏத்துக்க, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு, உங்களுக்கு நம்ம தான் உண்மையில் இருக்கேன்னு நினைச்சாலும் பக்கத்துல உள்ள விட மாட்டான். விளங்கிட்டா, உங்களுக்கு என்ன வந்துட போகுது, நீங்க ஏத்துக்கண்டிருந்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்களது பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக சொல்ல போறாங்க. அதுல இந்த பொய்யும் சேர்ந்து அல்லாஹ் மன்னிச்சிருவானா இல்லையா, அப்படி சொல்றாங்க அவங்க. நீங்க இப்படி சொல்லி இருக்க, இந்த பொய்யை சொல்லி இருக்க, அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிப்பானாக ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. அதுல உங்களோட இந்த இது சேர்ந்து என்ன செஞ்சிருக்கும், மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படி சொல்லாம இப்படி செஞ்சிருக்க எத்தனையோ பேர் போனாங்க, அதுல ஒரு ஆளா நீங்க இருந்திருக்கலாமேன்னு சொல்றாங்க. சொல்றாரு, எந்த அளவுக்குன்னா திருப்பி போய் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லுவோமான்னு நினைச்சேன். திருப்பி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அதெல்லாம் இல்ல அப்படின்னா அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு அர்த்தம். இந்த விவாத அறிவு எப்படி இருக்காது, ஏற்கனவே ஏத்துக்கண்டத திருப்பி பிரட்டி இல்லைன்னு சொல்லணுமே, அதுக்கு ஒரு விவாத அறிவு தான் சொல்லலாம். அது விவாத அறிவு ஒன்று இருந்தா என்ன சொல்லலாம். எப்படி சொல்றது, ரெண்டா பிரிச்சு விடுறது. எதுவாக இருந்தாலும் ஏத்துக்கண்டது இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும், ஏற்கனவே ஏத்துக்கண்டது ரெண்டா, அது ரெண்டு வகை, எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்கலன்னு ஆயிரும், முடிஞ்ச அவ்வளவுதான். எதை ரெண்டா பிரிச்சு விட்டீங்கன்னா ஒரு சைடால அது போயிடும். அப்படித்தானே, எதையும் நீங்க எந்த ஒரு சப்ஜெக்டையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அதை திருப்பி விவாதத்துல மறுபடியும் மாறி பேசணும், என்ன செய்யறது, ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா எல்லாம் அடைக்கணும் எடுத்து. அது ரெண்டு வகையில் இருக்குது. இது முதலாவது வகை ஏற்றுக்கொள்ளப்படுது, ரெண்டாவது ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா அதோட அதை என்ன செஞ்சிடும், அவுட் ஆயிரும். அதனாலதான் அவர் சொன்னார், திரும்பி போய் நான் என்ன செஞ்சு நினைச்சேன், அல்லாஹ்வின் தூதரே இது அதெல்லாம் இதான் விளக்கம்னு சொல்றதுக்கு நான் நினைத்தேன் இவங்க சொன்ன அளவுல. உடனே நான் என்ன கேட்டேன்னா, பாரு சோதிக்கப்படுறாரு, எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் தான் இடைவெளி, போயும் இருக்கலாம் போகாமலும் இருக்கலாம். அவர் இன்னும் உண்மையாளர்களுக்கு ஆதாரம், அவர் உண்மை சொன்னார்ன்றது அல்லாவே சொல்லிட்டான், இதெல்லாம் சொல்லாம இருந்திக்கலாம். அவர் நான் உண்மைன்னு தான் உறுதியாவே இருந்துட்டு திருப்பி போகல நான் நினைக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கலாம். அதை கூட ஒரு சொன்ன, திருப்பி போக நினைச்சேன்னு சொல்றாரு. திருப்பி போக நினைச்சாரு. சிலர் என்ன செஞ்ச, சக்சஸ் கிடைச்சிட்டா அந்த வழியில் அவர் செஞ்ச எல்லா தவறையும் மறைச்சு விட்டுருவாங்க. நான் பிறந்ததுல இருந்து இப்படி தாண்டுவாங்க அந்த மாதிரி. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த போற ரூட்ல நான் என்னென்னலாம் நினைச்சேன், பொய்யும் சொல்ல நினைச்சேன் என்றார், பொய்யும் சொல்ல நினைத்தேன். ஆனா உடனே கேட்டேன், எனக்கு வந்த மாதிரியான நிலை வேற யாருக்கா வந்திருக்கான்னு கேட்டேன். 2 பேருக்கு வந்திருக்குது. இதே வார்த்தை ரசூலுல்லாஹ் இன்னும் 2 பேருக்கு என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். அவங்க உண்மை உரைத்தாங்க. உடனே நான் சொன்னேன், அல்லாஹ் எங்களுக்கு 2 பேர்லையும் முன்மாதிரி வச்சுக்கிறான், நான் போகல, நான் போகவில்லை, இதான் கடைசி அப்படின்னு நான் நின்ட்டேன். இதனால மற்றவெல்லாம் ஃப்ரீயா இருந்தான். யாரு பொய் சொன்னாங்களோ அவங்களாம் மதீனால என்ன செய்யறாங்க, ஃப்ரீயா இருக்கிறாங்க. உண்மை சொன்னவர்கள் 50 நாட்கள் சோதனை. எப்படி இருக்கும், 50 நாட்கள் சோதனை. அதுதான் உண்மை. உண்மைக்குரிய அழகு அதுதான். உண்மைக்குரிய அழகு என்ன, உண்மையால எந்த பாதிப்பும் இல்லைன்னா பொய்யனும் உண்மையும் சமனாயிருவாங்களே எப்பயுமே. அதான் ஒரு 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 அறிஞர் சொல்றாரு, கஷ்டம் என்பது வெற்றியில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வெற்றியாளர் தோல்வியாளர் என்ற வித்தியாசத்தில் எந்த பிரயோசனம் என்னது இல்லாம இருந்திருக்கும். அதான் கஷ்டமே இல்லை. அதே மாதிரி உண்மைக்கு இப்படி ஒரு சோதனை இல்லையேண்டா எல்லாரும் உண்மை சொல்லிட்டு போயிருப்பாங்க. கஷ்டத்தால தான் நிறுத்துறது. 50 நாட்கள். எத்தனை நாட்கள், 50 நாட்கள். மனைவியை ஒதுங்கி நிக்க சொல்லி எல்லாமே அவ்வளவு சோதனை. அவர் என்ன செய்து 50 நாட்கள், அந்த வரலாறு வேறு. இப்ப அதுக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிச்சு
காப் இப்னு மாலிக்கு மன்னிச்சிட்டேன் என்ற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். இன்றைக்கு அவர்களை பற்றி நாம் இந்த வசனத்தோடு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்தி ஒரு ஆளை அந்த 6 வசனத்துல ஒருத்தருக்கு இடம் கொடுக்குறானே, பாராட்டி இடம் கொடுக்குறானே, அது எவ்வளவு பெரிய ஒரு இடம். அப்ப அதுக்கு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், கூனு மஅஸ்ஸாதிகீன். அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்டா, நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள். தவறு செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிட்டாண்டெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, கூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் என்றைக்கு உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் தவறு செஞ்சது அதுல ஒரு பிழை விட்டார் தான், ஆனா அதையும் அவர் என்ன செய்யல, போராடி அந்த இடத்துல வேற விளக்கம் சொல்லாம நீங்கள் உண்மையாளர்களில் இருந்து கொள்ளுங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான். இதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்ட்ட வாரார் காப் இப்னு மாலிக். காப் இப்னு மாலிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து என்ன வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றாருன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரே, இன்னமா நஜ்ஜானி அல்லாஹு பிஸ்ஸித்க், அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றியது எல்லாம் அதாவது உண்மையை கொண்டுதான் காப்பாற்றுகிறான். இன்னைக்கு என்னை அல்லாஹ் காப்பாத்தின எதை வச்சு, உண்மையை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றி இருக்கிறான். வ இன்ன மின் தௌபதி அல்லா உஹத்திஸ இல்லா சித்கன், இந்த தௌபாவுக்கு ஒரு வாக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன், இதற்கு பின்னால நான் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். அதாவது மனிதனுக்கு சாதாரணமான பேச்சில் வருமே சில வார்த்தைகள், இதுகள்ல கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். எந்த பாதிப்பும் இல்லாட்டியும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மைதான் சொல்வேன். இதான் என் தௌபா, இதான் என் தௌபா அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லா சித்க மா பக்ஹிது, நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் உண்மைதான் சொல்லுவேன். இப்போ சொல்லிட்டு காப் இப்னு மாலிக் இந்த செய்தி எப்ப சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மௌத்தாகி அபூபக்கர்லாம் மௌத்தாகி பிற்காலத்துல சொல்றாங்க. அப்ப அவ்வளவு காலம் அவரு சோதிக்கப்பட்டிருப்பார். தபூக்குடைய காலத்திலிருந்து பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட 10-15-20 வருஷம் வைங்க. இந்த செய்தி எப்ப சொல்றாரோ அவர் சொல்றாரு, ஃபவல்லாஹி மா அஅலமு அஹதம் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் எனக்கு எவரையும் தெரியாது, அப்லாஹுல்லாஹு ஃபீ சித்கில் ஹதீஸி முந்து தக்கர்து ذلك லரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸன மிம்மா அப்லானி. நான் ரசூலுல்லாஹ்ங்கள்ட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்தனே, என்ற தௌபா நான் இதுக்கு பிறகு உயிரோடு வாழும் காலம் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு பொய் சொல்ல மாட்டேன், உண்மைதான் என்ன செய்வேன் சொல்லுவேன். நான் சொல்லிட்டு வந்த நாள்ல இருந்து இன்று வரைக்கும் நான் உண்மையில் சோதிக்கப்பட்டதை போல எந்த ஒரு முஸ்லிமும் சோதிக்கப்பட்டிருப்பான் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சோதிக்கப்பட்டதை போல, அதுக்கு பின்னால உண்மையில் சோதிக்கப்பட்டதை போல வேற எந்த முஸ்லிமுக்கும் என்ன செஞ்சிருக்காது, அப்படி ஒரு சோதனை வந்திருக்காதுன்றது. அப்படின்னா உண்மை சொல்றது மிகப்பெரிய சோதனை அர்த்தம். அவர் வாழ்ந்த அந்த 10-15 வருஷத்துல இந்த உண்மைதான் சொல்லுவேன் என்ற முடிவு எடுத்ததுனால அவர் பட்ட கஷ்டங்கள் சில இடங்கள்ல லேசா வெளியாகிக்கலாம், லேசா என்ன செஞ்சிருக்கலாம், வெளியாக இருக்கலாம். அதே போல ரசூலுல்லாஹ் 3 இடத்துல பொய் சொல்லலாம்னு அனுமதி தந்தாங்களே, அந்த 3 இடத்துல இவர் என்ன செய்வாரு, உண்மைதான் சொல்லுவார். ஏன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாரு. அதனால எல்லா இடங்களிலும் உண்மை சொன்னதனால் முஸ்லிம்களில் என்னை போல உண்மையில் சோதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றார். அவ்வளவு நான் என்ன செஞ்சேன், சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த வார்த்தை உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தை ஃபவல்லாஹி மா அஅலமு அஹதம் மினல் முஸ்லிமீன அப்லாஹுல்லாஹு ஃபீ சித்கில் ஹதீஸி முந்து தக்கர்து ذلك லரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸன மிம்மா அப்லானி. என்னை அல்லாஹ் தஆலா சோதித்த அளவுக்கு வேற யாரையும் சோதித்ததாக தெரியாது. மா தஅம்மத்து முந்து தக்கர்து ذلك லரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா யௌமி ஹாதா கதிபன். இந்த வார்த்தையிலேயும் ஒரு இது இருக்குது, அன்று தொடக்க இன்று வரைக்கும் நான் வேணுமென்று எந்த பொய்யும் சொன்னதில்லை. அதிலே உண்மையை சொல்றார். அந்த வார்த்தையை பாருங்க, அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நான் வேணுமென்று ஒரு பொய் சொன்னதே இல்லை. ஏன், தெரியாம பொய் வந்திருக்கலாம். அப்ப அதை எப்படி சொல்லணும், அன்று தொடக்க இன்று வரைக்கும் எந்த ஒரு பொய் நான் சொன்னதில்லை, அது பொய்யா போயிடும், அதை என்ன செஞ்சிடும், பொய்யா போயிடும். அவர் சொல்ற மா தஅம்மத்து, நான் அன்று தொடக்க இன்று வரைக்கும் வேணுமென்று எந்த பொய்யும் என்ன செய்ததில்லை சொன்னேன். அதான் எனக்கு தெரிய நான் பொய் சொன்னதில்லை, தெரியாம என்ன செஞ்சிருக்கலாம், பொய் சொல்லி இருக்கலாம் என்ற வார்த்தை என்ன செய்றாரு, சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, வ இன்னி லஅர்ஜு ஐ யஹ்ஃபதனி அல்லாஹு ஃபீமா பகீத், எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உண்மையிலேயே என்னை பாதுகாக்க வேண்டும் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன் அப்படி என்று சொல்லி அந்த சூரத்து தௌபா அதாவது 117 தொடக்கம் 119 சொல்லிட்டு பாருங்க. அவர் பொய் உண்மையை பத்தி இன்னும் எவ்வளவு கதைக்கிறாரு. ஃபவல்லாஹி மா அன்அம அல்லாஹு அலைய மின் நிஅமத்தின் கத்து பஅத அன் ஹதானி லில் இஸ்லாம்,
இஸ்லாத்திற்கு அல்லாஹ் என்னை நேர்வழி காட்டிய பின்னால அல்லாஹ் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய நியாமத் என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால எனக்கு இஸ்லாம் ஒரு பெரிய நியாமத். இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியாமத் அஅதம் ஃபீ நஃப்ஸி மின் சித்கி லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரசூலுல்லாஹ்ட்ட உண்மை சொன்னேன் பாருங்க, அதான் அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய நியாமத் என்றார். அந்த இடத்துல சறுக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படித்தானே? கெட்ட நண்பர்களால, சிலருடைய தூண்டுதலால, எப்படியோ நான் சறுக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மை சொன்னேன் பாருங்க அந்த இடத்துல, அது போல ஒரு நியாமத் நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்ன எனக்கு கிடைக்கல என்றார். அவ்வளவு மாற்றத்தோட லைஃப்ல என்ன செஞ்சது அந்த சின்ன லைஃப், அந்த சின்ன ஒரு அந்த சம்பவம் என்ன செஞ்சது, ஏற்படுத்தி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, அதாவது அன் அகூன கதப்து ஃபஅஹ்லிக், மற்றவர்கள் அழிந்தது போல பொய் சொல்லி நான் அழியாமல் நான் உண்மை சொன்னேன், அது போல எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி காட்டுறார். சஹீஹ் புகாரில 4418வது இலக்கம். அன்புள்ள சகோதரர்களே, 4418 அந்த ஹதீஸ் எடுங்க புகாரில, கடைசி பகுதிக்கு போவோம். கஅப் இப்னு மாலிக் அவர் பொய்யை பத்தியும் உண்மை பத்தியும் சொல்றத ஒவ்வொரு வரியா தனியா எடுங்க, ஒவ்வொரு வரியை தனியா எடுங்க, எடுத்து பாருங்க. அந்த உண்மை பொய்யுடைய அந்த அம்சத்துல உண்மையுடைய சுவை இருக்குது. ஒரு மனிதனை எப்படி என்ன செய்யும், அவர் இப்ப என்ன செய்யறாரு, உண்மை சொன்னாரு, கஷ்டமா சொன்னாரு, போராட்டத்துல சொன்னாரு, அதுக்கு பின்னால் அவர் சுவை அனுபவிக்கிறார். அதுல அது நிஅமத் என்றார். நான் அன்றைக்கு அந்த ஃபேஸ் பண்ணினேன் பாருங்க, அது பெரியோர் நிஅமத் என்றார், பெரியோர் அருள் என்றார். அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த இடத்துல நீங்க உண்மை சொல்லி பாருங்க, அது ஒரு 5 நாள் 10 நாள் மிகப்பெரிய சோதனையாக இருக்கும். ஆனால் காலம் கடந்து போய் அந்த நாளை நீங்கள் பார்க்கிற நேரத்தில் உங்களுக்கு அது ஏற்படுத்துற இன்பம் இருக்குது. உண்மை சொன்னேன் என்ற அந்த இன்பம், அந்த அதுக்காக நீங்க ஏதோ இழந்திருக்கலாம், நாட்டை விட்டே போயிருக்கலாம், குடும்பமே பிரிஞ்சிருக்கலாம், எதுவெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் பல காலங்கள் கடந்து அந்த நிமிஷத்தை நீங்க எடுத்து பார்க்கிற நேரத்தில் அந்த உண்மையால உங்களுக்கு ஏற்பட அந்த சம்பவத்தை நினைச்சு ஏற்படுகிற டேஸ்ட் இருக்குதே, அந்த சுவை இருக்குதே, நீங்க பொய் சொல்லி தான் ஏற்பட்டிருக்காது. 40 பேர் நம்பி இருப்பான், 400 பேர் நம்பி இருப்பான், உங்களை இன்னும் புகழ்ந்துகிட்டு இருப்பான், இன்பமே இருக்காது, டேஸ்டே இருக்காது. அந்த 400 பேர்ல 300 பேர் காணாம போட்டு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க சொன்ன உண்மைக்காக 100 பேர் அவங்களோட இருப்பான் பாருங்க, அதுல உள்ள சுவை இருக்குதே, அதுதான் சுவை. அதை இவர் அனுபவிக்கிறார். யாரு? கஅப் இப்னு மாலிக். அதனால தான் சொல்றாரு, இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அந்த உண்மை சொன்னதை போல ஒரு நியாமத் எனக்கு கிடைக்கல என்றாரு. அந்த அளவு ஒரு ஆழமான நியாமத் என்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதுக்கு இருக்கக்கூடிய காலத்திலையும் அல்லாஹ் தஆலா என்ன ஹிஃப்ல் என்ன செய்யணும், பாதுகாக்கணும் என்று நினைக்கிறான்டா. நினைத்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, கூனு மஅஸ்ஸாதிகீன், அல்லாஹ் தஆலா சொல்வதை போல என்ன, நீங்கள் உண்மையாளர்களில் கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களில் இருந்து விடுங்கள் என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்த துஆ, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க். ரப்பி அத்கில்னி முத்கல சித்க் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க். இந்த துஆவை அடிக்கடி கேட்டு இயன்ற அளவுக்கு அன்றாட லைஃப்ல நம்ம பாதிப்பில்லாத பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பொய்கள் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்கின்ற இடத்திற்கு நம்ம வருவோம் என்றால் அல்லாஹ் சில சோதனைகளை தருவான். அந்த சோதனைகள் ஊடாக உண்மையுடைய சுவையை நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். காலப்போக்கில் உண்மையாளன் என்று இறைவனிடத்தில் எழுதப்படக்கூடிய மனிதர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பையும் நிலையையும் பொறுமையும் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.